கதை கேட்க காத்துட்டு இருக்கிற நம்ம வாய்ஸ் ஆஃப் விஷா ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ஹாய். உங்களுக்காகவே தேடி பிடிச்சி 2024 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேரு டேஞ்சர் ஆன் பாட்டி ஐலாண்டு. படத்தோட ஒன்லைன் என்னன்னா, அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்குங்கிற மாதிரி பார்ட்டி நடக்கிற ஐலாண்ட்ல டேஞ்சரும் இருக்கு. இது தெரியாம ஐலாண்டுக்கு போன ஹீரோயினோட தங்கச்சி அங்க இறந்து போயிடுறாங்க. தங்கச்சியோட டெட் பாடியை கலெக்ட் பண்றதுக்காக ஐலாண்டுக்கு போன ஹீரோயின் அங்க பல இளம் பெண்கள் இதே மாதிரி காணாம போறதும் மர்மமான முறையில சாகிறதும் தொடர்ந்து நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. தங்கச்சிக்கு என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றப்பவே தங்கச்சி இன்னும் சாகலன்னு ஹீரோயினுக்கு தெரிய வருது. இந்த ஐலாண்ட்ல அப்படி என்னதான் டேஞ்சர் இருக்கு, இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு, ஹீரோயின் அவங்க தங்கச்சியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷால சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீன்ல ஒரு அழகான ஐலாண்டை காட்டுறாங்க. இந்த ஐலாண்டோட பேரு ஃபாங்கி. அந்த ஐலாண்டை நோக்கி ஒரு போட்டு போயிட்டு இருக்கு. போட்ல நிறைய பேர் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு லேடி தன்னோட போன்ல ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டே போறாங்க. இவங்க பேரு மெல்ல, இந்த படத்தோட ஹீரோயின். இவங்க ஒரு லாயர். இவங்க பார்க்குற வீடியோவில் ஒரு பொண்ணு இந்த ஐலாண்ட் சொர்க்கம் மாதிரி இருக்குன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க தான் ஹீரோயினோட தங்கச்சி. அதே போட்டில் ஹீரோயினுக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற லேடி யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பேர் சாரா. வேலை தேடி ஐலாண்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஐலாண்டை பற்றி நிறைய கதைகள் இருக்கும் போல். பீச் பார்ட்டிலாம் நிறைய நடக்குமா. இதுலேயும் ஒரு பொண்ணு 4வது மாடியிலேருந்து விழுந்ததை பற்றி சாரா ஃபோனில் பேசுகிறத ஹீரோயின் கவனிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஐலாண்டுக்கு போட் வந்து சேருது. போட்டில் வந்த பயணிகள் எல்லாரும் ஆர்வமாக ஐலாண்டில் இறங்குறாங்க. சரி, நம்ம ஹீரோயினும் ஐலாண்டை சுற்றி பார்க்க தான் வந்திருக்காங்கன்னு பார்த்தா நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே ஒரு இன்ஸ்பெக்டரை மீட் பண்ணுறாங்க. ஏன்னா ஹீரோயினோட தங்கச்சி இந்த ஐலாண்டில் இறந்துட்டதா தகவல் கிடைச்சதான் ஹீரோயின் இங்கே வரவே செஞ்சுருக்காங்க. பீச்சில் தங்கச்சியோட டெட் பாடி கிடைச்சதாவும் பக்கத்தில் அவங்களோட வாலெட் கிடைச்சதாவும் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. இறந்தது தங்கச்சியான்னு ஐடென்டிஃபை பண்ணி பாடியை ஒப்படைக்கிறதுக்காக தான் போலீஸ் ஹீரோயினை ஐலாண்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அந்த வாலெட்டை ஹீரோயின் கிட்ட கொடுத்ததும் ஹீரோயின் அந்த வாலெட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் கொஞ்சம் பணமும் சில பழைய ஃபோட்டோஸும் இருக்கு. அது ஹீரோயினும் தங்கச்சியும் சின்ன வயசில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸு. தங்கச்சியோட டிரைவிங் லைசன்ஸும் அதில் தான் இருக்கு. தங்கச்சியோட பேரு ஜார்ஜியா. இவ தான் என்னோட தங்கச்சின்னு ஹீரோயின் சொல்றாங்க. தங்கச்சி ஸ்கூல் படிக்கிறப்ப பட்டர்ஃப்ளை டாட்டூ போட்டிருக்காங்களா, அதை வச்சு ஹீரோயினால அடையாளம் சொல்ல முடியும்னு வருத்தமாக சொல்றாங்க. பாடி கிடைச்ச லொக்கேஷனை வச்சு பார்க்குறப்ப தங்கச்சி பாறையிலேருந்து கடலில் டைவ் அடிச்சிருக்கலான்னு இன்ஸ்பெக்டர் கெஸ் பண்ணுறாரு. அட்டாப்சி முடிஞ்சதும் நீங்கள் பாடி எடுத்துகிட்டு போகலான்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. என் தங்கச்சி அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லைன்னு ஹீரோயின் சொல்லுவோம். ஒருவேளை தங்கச்சி ட்ரக் யூஸ் பண்ணிட்டு நிதானம் இல்லாமல் பாறையிலேருந்து குதிச்சிருக்கலான்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. இதை கேட்டதும் ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. என் தங்கச்சிக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. டாக்ஸிகாலஜி டெஸ்ட் பண்ணால் கன்ஃபார்ம் பண்ணிடலாம், ஆனால் பாடி ரொம்ப நேரம் தண்ணியில் இருந்தனால அந்த டேட்டா கிடைக்கிறது கஷ்டம்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. என் தங்கச்சியை பார்த்த விட்னஸ் யாராவது இருக்காங்களான்னு ஹீரோயின் கேட்க, இது வரைக்கும் அப்படி யாரும் இல்லைன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. தங்கச்சியோட தொடையில் இன்ஃபினிட்டி சிம்பிள் மாதிரி புதுசாக ஒரு டேட்டு இருந்திருக்கு. தங்கச்சி ஏன் இப்படி ஒரு டேட்டுவை புதுசாக போட்டான்னு ஹீரோயினுக்கே தெரியல. சாரி ஃபார் யுவர் லாஸ்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதும் ஹீரோயின் தேங்க்யூ மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ நோட்டீஸ் போர்டில் 2 மிஸ்ஸிங் பர்சன் நோட்டீஸ் இருக்கிறத ஹீரோயின் பார்க்குறாங்க. மிஸ் ஆன 2 பேருமே யங் கேர்ள்ஸாக தான் இருக்காங்க. இறந்து போனது தங்கச்சி தான் ஹீரோயின் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க போல. அம்மாவுக்கு கால் பண்ணி தங்கச்சி இறந்துட்டான்னு சொன்னதும் அம்மா அழுகிறாங்க. தங்கச்சிக்கு ஹைட்டுனாலே பயம், ஆனால் பாறையிலேருந்து குதிச்சதா போலீஸ் சொல்கிறாங்க. இனிமே டேட்டுவே போட மாட்டேன்னு அம்மா கிட்ட ப்ராமிஸ் பண்ண தங்கச்சி புதுசாக டேட்டு போட்டிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே ஹீரோயினுக்கு குழப்பமாக இருக்கு. ஏன்னா தங்கச்சி எப்பயுமே யோகா மெடிடேஷன் இருக்கிற பொண்ணு. ஸோ தங்கச்சியோட இன்னொரு சைடை தெரிஞ்சுக்காம இருந்துட்டோமோலாம் ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் ஒரு ரிசார்ட்டுக்கு போறாங்க. அங்க ஒரு லேடி ரிசார்ட் மேனேஜர் ஹீரோயினை வெல்கம் பண்றாங்க. இவங்களோட பேரு பாலா. ஹீரோயின் இங்க வந்ததுக்கான காரணம் தங்கச்சி இந்த ரிசார்ட்ல ஸ்டே பண்ணிக்காங்க. நீங்க ஜார்ஜியாவோட அக்காவா? அவ சூப்பர் பொண்ணு தெரியுமா, என் கூட நல்லா பழகுனாங்க தெரியுமான்னு மேனேஜர் சொல்றாங்க. இவங்களுக்கு ஹீரோயினோட பேரும் தெரிஞ்சிருக்கு. அப்போ மேனேஜர் ஒருத்தர் ஹீரோயினுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவர் தான் இந்த ரிசார்ட்டோட ஓனர் கீட்டன். இவரை பாஸ்னே சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் இங்கே தங்கிக்கலான்னு ஹீரோயின் கிட்ட பாஸ் சொல்கிறாரு. தங்கச்சி இங்கே இருந்தப்ப யோகா கிளாஸ் நடத்தியிருக்காங்க போல். தங்கச்சியோட திங்ஸை ஹீரோயின் கிட்ட மேனேஜர் கொடுக்குறாங்க. சூட் கேஸில் பார்த்தா தங்கச்சியோட பாஸ்போர்ட்டும் இல்லை, ஃபோனும் இல்லை. ஒருவேளை தங்கச்சி லாஸ்ட்டாக வெளியே போகிறப்ப கையில் எடுத்துகிட்டு போயிருக்கலான்னு மேனேஜர் சொல்லவும், பாறையிலேருந்து டைவ் அடிக்க போயிட்டு இருந்தப்ப எதுக்காக பாஸ்போர்ட்டையும் மொபைலையும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, அதுக்கெலாம் சான்ஸே இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. தங்கச்சி சாகிறதுக்கு முன்னாடி அவளோட பிஹேவியர் எப்படி இருந்துச்சுன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. கொஞ்ச நாளாகவே தங்கச்சி பீச்சில் பார்ட்டியில் என்ஜாய் பண்ணணுன்னு தான் ரொம்ப விரும்பியிருக்காங்க. என்கிட்ட கூட சொல்லாமல் தனியாகவே பார்ட்டிக்கு போனதாகவும் மேனேஜர் சொல்கிறாங்க.
ஏன் தங்கச்சி அப்படி இருந்தான்னு ஹீரோயின் ஷாக்காக, இந்த ஐலாண்டும் பாட்டியும் நல்லவங்களை கூட மாற்றிடும்னு மேனேஜர் சொல்கிறாங்க. தங்கச்சி எப்படி இருக்காங்கன்னு நான் இன்னும் கவனமாக பார்த்துருக்கணும்னு மேனேஜர் வருத்தப்படுறாங்க. எப்போவுமே டச்சில் இருக்கிற தங்கச்சி கடந்த சில வாரமாக தான் கால் பண்ணவே இல்லைன்னு ஹீரோயின் சொல்லிட்டு, தங்கச்சி எப்படி இருக்கான்னு நானும் வந்து பார்த்துருக்கணும்னு ஹீரோயினும் வருத்தமாக சொல்கிறாங்க. அதுக்கு மேனேஜர் ஹீரோயின் கிட்ட, தங்கச்சியை காப்பாற்ற முடியாமல் போனது நினச்சி தயவு பண்ணி வருத்தப்படாதீங்கன்னு ஆறுதல் சொல்கிறாங்க. மேனேஜரும் பாஸும் இந்த ஐலாண்டில் கிரைசிஸ் சென்டர் ஆரம்பிக்கிற பிளானில் இருக்காங்களா. அதாவது பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுற ஒரு ஃபெசிலிட்டி. ஏன்னா ஐலாண்டில் இப்படி நடக்கிறது ஃபஸ்ட் டைம் கிடையாது. அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு மேனேஜர் சொல்கிறாங்க. தங்கச்சியோட இழப்பை மேனேஜராலையும் தாங்கிக்க முடியல. அடுத்த சீனில் ஹீரோயின் ரூமில் இருக்காங்க. தங்கச்சி சோஷியல் மீடியாவில் அர்பன் சஃபாரி சோஷியல் கிளப்னு ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்துருக்காங்க. ஐலாண்டில் எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை அதில் தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே இப்போ ஹீரோயின் பார்த்துட்ருக்காங்க. அதில் ஒரு வீடியோவில் தங்கச்சி கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க பேர் மாயா. தங்கச்சி ஐலாண்டில் சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்கன்னு இந்த வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸை பார்த்தாலே தெரியுது. ஹீரோயின் கொஞ்சம் காற்று வாங்கிட்டு வரலான்னு ரூம்லேருந்து கிளம்பி நடந்து போகிறாங்க. அப்போ யாரோ ஒருத்தன் ஹீரோயினை ஃபாலோ பண்ணுறான். இது நோட் பண்ண ஹீரோயின் வேகமாக நடந்து ஒரு பாருக்குள்ளே நுழைகிறாங்க. அங்கே பார் ஓனர் இருக்காரு. இவரோட பேர் ஜெவர். ஹீரோயின் கேஷுவலாக வந்த மாதிரி ட்ரிங்க்ஸை கேட்டு வாங்குறாங்க. வெக்கேஷனுக்காக வந்திருக்கீங்களான்னு பார் ஓனர் கேட்க, எனக்கு வேண்டியவங்களை கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோயின் இது சொன்னதுமே உடனே பார் ஓனர் ஜார்ஜியா தானேன்னு கேட்குறாரு. என் தங்கச்சி உங்களுக்கு தெரியுமான்னு ஹீரோயின் கேட்க, அவள் என்னோட ஃப்ரெண்டு தான், அவளுக்கு நடந்தது ரொம்பவே கொடுமையான விஷயம்னு பார் ஓனர் சொல்கிறாரு. என் தங்கச்சி சாகருக்கு முன்னாடி ஏதாவது ஸ்ட்ரேஞ்சாக நடந்துக்கிட்டாலான்னு ஹீரோயின் கேட்க, லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் அவங்க தங்கச்சியை நான் பார்க்கவே இல்லைன்னு பார் ஓனர் சொல்கிறாரு. பாருக்கு வராமே இருக்கவும் ஐலாண்டை விட்டே போயிட்டாங்களோன்னு பார் ஓனர் நினச்சாரா. பார் ஓனர் தங்கச்சியை பற்றி நல்ல விதமாக தான் சொல்கிறாரு. ஏன்னா தங்கச்சி எப்பயுமே பாசிட்டிவாக பேசுவாங்களா. ஸோ ஹீரோயினோட தங்கச்சி எங்கெல்லாம் தங்கியிருந்தாங்களோ எங்கெல்லாம் போயிருக்காங்களோ அங்கே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அடுத்த சீனில் ஹீரோயின் பீச்சுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க பேர் காயா. ஹீரோயினுக்கு தங்கச்சியோட சாவு மேலே டவுட் இருக்கனால யாரை பார்த்தாலும் தங்கச்சியை பற்றி ஏதாவது தகவலை சொல்லிட மாட்டாங்களான்னு நினைக்கிறாங்க. அதனால் பீச்சில் உட்காந்துட்டு இருந்த லேடியும் விட்டு வைக்கல. என் தங்கச்சியோட டெட் பாடி 4 நாளைக்கு முன்னாடி இந்த பீச்சில் கிடச்சிச்சு, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஆமாம், ஒரு டெட் பாடியை போலீஸ் எடுத்துகிட்டு போனதை பார்த்தேன்னு காயா சொல்கிறாங்க. தங்கச்சி பாறையிலேருந்து குதிக்கிறத யாராச்சும் பார்த்தாங்களான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. யூஸ்வலாக பாறையிலேருந்து கடலில் டைவ் அடிக்கிறவங்க குரூப்பாக தான் போவாங்க. ஒருவேளை உங்கள் தங்கச்சி சாகணும்னு போயிருந்தா மட்டும்தான் யாருமே பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைன்னு காயா சொல்கிறாங்க. தங்கச்சியோட பாஸ்போர்ட் மொபைல் ஃபோனை காணோன்னு ஹீரோயின் சொல்லவும், இங்கே கிடைச்சா கொண்டு வந்து தரேன், ஆனால் அன்றைக்கி இறந்து போன லேடி ஸ்விம் சூட் தான் போட்டிருந்தாங்கன்னு காயா சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஹீரோயினுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா தங்கச்சியோட டெட் பாடிக்கு பக்கத்தில் தான் வாலெட் கிடச்சிருந்துருக்கு. தங்கச்சி அன்றைக்கி ஸ்விம் சூட் போட்டிருந்தா வாலெட் எதுக்காக கொண்டு வந்திருக்கணும்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இந்த பீச்சில் பேய் நடமாட்டம் இருக்குன்னு லோக்கல் மக்கள் பேசிக்கிறாங்கன்னு காயா சொல்லவும் ஹீரோயின் அதை கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் லேப்டாப்பில் ஃபாங்கி ஐலாண்டை பற்றியும் இங்கே நடக்கிற மரணங்கள் பற்றியும் ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்போ மேனேஜர் அங்கே வந்து, நேற்று நைட்டு எங்கே போயிருந்தீங்கன்னு ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க. பாருக்கு போய் ட்ரிங்க் பண்ணேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அந்த பார் ஓனரை பற்றி மேனேஜருக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் சைட் பிஸ்னஸாக இல்லீகல் வேலையெல்லாம் பண்ணுறவன். அவன் எனக்கு அவ்வளவா பிடிக்காதுன்னு மேனேஜர் சொல்கிறாங்க. பார் ஓனர் தங்கச்சியோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாரேன்னு ஹீரோயின் சொல்லவும், அவன் சும்மா சொல்லியிருப்பான், உங்கள் தங்கச்சி கண்டிப்பாக அவன் கூட தான் பழகிருக்க மாட்டாங்கன்னு மேனேஜர் சொல்கிறாங்க. கிரைசிஸ் சென்டருக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக மேனேஜரும் பாஸும் பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதனால் அந்த ஈவெண்ட்டுக்கு ஹீரோயினை மேனேஜர் இன்வைட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் மேனேஜர் ஹீரோயினை கூட்டிகிட்டு ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. ஹீரோயினுக்கு தன்னோட நெக்லஸையே மேனேஜர் போட்டு விடுறாங்க. அங்கே நிறைய கெஸ்ட்ஸ் வந்திருக்காங்க. ஹீரோயின் ஒரு லாயர்னு இப்போ தான் பாஸுக்கு தெரிய வருது. ஹீரோயின் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான கேசஸை தான் டீல் பண்ணிகிட்டு இருக்கேன்னு பாஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. 241 பிரான்ச் இருக்கிற ஹோட்டல் செயினுக்கு இந்த பாஸ் தான் வாரிசு. உங்களை மாதிரி ஒரு லாயர் தான் எங்களுக்கு தேவைப்படுவாங்கன்னு பாஸ் சொல்கிறாரு. மேனேஜர் தான் ஃபங்க்ஷனில் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. ஐலாண்டில் இருக்கிற மக்களோட பிரச்சனைகளை தீர்த்து இங்கே நடக்கிற மரணங்களை தடுக்கணும், எல்லாரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கணும், அதுக்கு ஒரு கிரைசிஸ் சென்டர் அவசியம் தேவைன்னு பேசுகிறாங்க. இந்த ஈவெண்ட் மூலமாக கிரைசிஸ் சென்டருக்கு தேவையான ஃபண்டும் கிடைக்கிது. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வரப்ப அங்கே சில பேம்ப்ளெட்ஸ் இருக்கிறத பார்க்குறாங்க. அதில் இருக்கிற லோகோவை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இது தங்கச்சி புதுசாக போட்டிருந்த இன்ஃபினிட் சிம்பிள் டாட்டோ. ஹீரோயின் உடனே இதை மேனேஜர் கிட்ட சொல்லவும், ஈவெண்ட் நடக்கிற இடத்துல நீ தங்கச்சியை நினச்சி டிஸ்டர்ப் ஆக வேண்டான்னு சொல்லி ஹீரோயினை மேனேஜர் காரில் அனுப்பி வைக்கிறாங்க. ரிசார்ட் வந்ததுமே ஹீரோயின் காரை விட்டு இறங்கி ரோடை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போது ஒரு காரு ஹீரோயின் இடிக்கிற மாதிரி வருது. ஹீரோயின் டக்குன்னு விலகவும் கார் வேகமாக போயிடுது.
அடுத்த நாள் ஹீரோயின் இன்ஸ்பெக்டரை மீட் பண்றாங்க. தங்கச்சிக்கு நடந்தது ஒரு விபத்துன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அதாவது தங்கச்சி டைவிங் போனப்ப தவறுதலா விழுந்து இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. பட் ஹீரோயினால இதை ஏத்துக்கவும் முடியல, நம்பவும் முடியல. ஆனா இன்ஸ்பெக்டர் ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றாருன்னா, போலீஸ்க்கு அனானிமஸா ஒரு தகவல் வந்ததா சொல்றாரு. தங்கச்சியோட பாடி கிடைக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நைட்டு 1 மணிக்கு ஒரு லேடி பாறையிலேருந்து கடலில் குதிக்கிறத ஒருத்தர் பார்த்துருந்துருக்காரு. அவர் தான் ஃபோன் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது தங்கச்சியாக தான் இருக்கணும்னு இன்ஸ்பெக்டர் கெஸ் பண்ணுறாரு. அந்த ஆள் என் தங்கச்சியை தள்ளி விட்டவராக கூட இருக்கலான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு மோட்டிவ் எதுவுமே இல்லையேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் நைட் எடுத்துகிட்டு வந்த பேம்ப்ளெட்டை காட்டுறாங்க. அதில் இருக்கிற லோகோ மாதிரியே தான் தங்கச்சியோட நியூ டாட்டூ இருக்குங்கிற விஷயத்த ஹீரோயின் சொல்கிறாங்க. ஓகே, இதை பற்றி நான் விசாரிச்சு பார்க்குறேன்னு இன்ஸ்பெக்டர் ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு. அடுத்ததாக ஹீரோயின் தன்னை யாரும் ஃபாலோ பண்ணுறதாவும் நேற்று நைட்டு வேற ஒரு கார் என்னை இடிக்க வந்ததாகவும் சொல்லவும், குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது இங்கே அடிக்கடி நடக்கும்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. ஆனால் அது ஒன்று ஆக்சிடென்ட் மாதிரி தெரியலேன்னு ஹீரோயின் சொல்ல, இதை பற்றியும் விசாரிக்க தான் இன்ஸ்பெக்டர் வாக்குறுதி கொடுக்குறாரு. ஹீரோயினுக்கு என்ன தோணுதுன்னா, தங்கச்சியோட கேஸை இன்ஸ்பெக்டர் சீக்கிரம் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரோன்னு தோணுது. ஆனால் இன்ஸ்பெக்டர் ஹீரோயினுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறாருன்னா, தங்கச்சியோட டெட் பாடியை ஊருக்கு எடுத்துகிட்டு போய் ஆக வேண்டியதை பாருங்கன்னு இன்ஸ்பெக்டர் அட்வைஸ் பண்ணுறாரு. ஏன்னா ஹீரோயின் இப்போ பேசிகிட்டு இருக்கிற சில பேர் நம்ப தகுந்த ஆட்கள் கிடையாதா. இவர் யாரை சொல்கிறான்னு இப்போதைக்கு நமக்கு தெரியல. அடுத்த சீனில் ஹீரோயின் அம்மாவுக்கு கால் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த ஐலாண்டில் தங்கச்சிக்கு தெரிஞ்சவங்கன்னு பார்த்தா மேனேஜரும் பார் ஓனரும். ஆனால் தங்கச்சி கூட வேறு யார் யார் இருந்தாங்க, என்ன நடந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் ஹீரோயினால் கிளியராக எதுவும் சொல்ல முடியல. ஆனால் அம்மாவை பொறுத்த வரைக்கும் தங்கச்சி பாருக்கு போகிற டைப்பே கிடையாது. அப்புறம் எப்படி பார் ஓனர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டாங்கன்னு அம்மாவுக்கு கேள்வி வருது. இன்னொரு அட்டாப்ஸி வேணா பண்ணி பார்க்கலாமான்னு ஹீரோயின் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா தங்கச்சியோட சடன் டெத்து, சாகிறதுக்கு முன்னாடி யாரையுமே கான்டாக்ட் பண்ணாமல் இருந்தது, ஐலாண்டில் போய் பார்ட்டி பண்ணது, பாறையிலேருந்து டைவ் அடிச்சது, டெட் பாடி பக்கத்தில் வாலெட் கிடந்தது, ஃபோனு பாஸ்போர்ட்டும் காணாமல் போனது, இப்படி பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் ஹீரோயின் நிற்கிறாங்க. இந்த குழப்பங்களுக்கு நடுவில் ஹீரோயின் ஒரு ஃபோன் கடைக்கு போய் புதுசாக இன்னொரு ஃபோன் வாங்குறாங்க. அப்போ யாரோ ஹீரோயினை பார்த்துட்டு வேகமாக அவங்களை நோக்கி நடந்து வராங்க. அது வேற யாரும் இல்லை, பார் ஓனர் தான். ஹேங் அவுட் பண்ணலாமான்னு கேட்டுட்டு பார் ஓனர் ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாரு. 2 பேரும் பீச் ஓரமாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே பேசுகிறாங்க. ஹீரோயின் அப்செட்டாக இருக்காங்கன்னு பார் ஓனருக்கும் புரியுது. தங்கச்சிக்கு என்ன நடந்ததுன்னு ஹீரோயின் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாதுன்னு யாரும் நினைக்கிறாங்க. அது யாருன்னு தான் ஹீரோயினுக்கு தெரில. நான் லாஸ்ட்டாக உங்கள் தங்கச்சி ஒரு யாட்டில் போகிறத பார்த்தேன்னு பார் ஓனர் சொல்கிறாரு. யாட்னா எல்லா வசதியும் இருக்கிற ஒரு சொகுசு போட்டு. இந்த விஷயத்தை இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னீங்களான்னு ஹீரோயின் கேட்க, இல்லையேன்னு பார் ஓனர் சொல்கிறாரு. நீங்கள் ஏதோ இல்லீகல் வேலை பண்ணுறதா மேனேஜர் சொன்னாங்களேன்னு ஹீரோயின் சொல்லவும், அவள் அப்படி தான் சொல்லுவான்னு பார் ஓனர் சொல்கிறாரு. என்னன்னா பார் ஓனர் ஐலாண்டுக்கு வெளியே போயிட்டு பல்காக க்ராசரிஸை வாங்கி இங்கே இருக்கிற லோக்கல் மக்களுக்கு விற்பாராம். ஏன்னா இங்கே டூரிஸ்ட்டை டார்கெட் பண்ணி எல்லாமே அதிக விலைக்கு விற்கிறனால லோக்கல் மக்கள்னால வாங்க முடியாது. உங்கள் தங்கச்சிக்கு என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறத விட இன்ஸ்பெக்டர் என்ன பிடிக்கல தான் ஆர்வமாக இருப்பாருன்னு பார் ஓனர் சொல்கிறாரு. ஹீரோயின் அந்த இன்ஃபினிட்டி லோகோவை பார் ஓனர் கிட்ட காட்டுறாங்க. இந்த லோகோ தான் தங்கச்சி லாஸ்ட்டாக போட்டிருந்த டாட்டோ. இதை பார்த்துருக்கீங்களான்னு ஹீரோயின் கேட்க, பார் ஓனருக்கு அதை பற்றி எதுவும் தெரியல. ஹீரோயினும் அந்த பேம்ப்ளெட்டில் இருந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணாங்களாம். ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் செல்ஃபி அனுப்புங்கன்னு ரிப்ளை வந்துச்சுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு என்ன டவுட்னா, பொதுவாக கம்பெனிஸ்காரங்க ஜாப் அப்ளை பண்ணுறவங்க கிட்ட ரெஸ்யூமே தானே கேட்பாங்க, இவங்க செல்ஃபியை கேட்கணும். அதே மாதிரி இந்த பேம்ப்ளெட்டில் அந்த சிம்பிளை தான் தங்கச்சி டாட்டூவாக போட்டிருந்தாங்க. ஸோ தங்கச்சிக்கு இவங்கனால ஏதோ ஆபத்து வந்திருக்குமோன்னு ஹீரோயினுக்கு டவுட் ஆகுது. அடுத்த சீனில் ஹீரோயின் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கிறப்ப காயா ரோட் ஓரமாக உட்காந்து ஃபேன்சி ஐட்டம்ஸை வித்துட்டு இருக்கதை பார்க்குறாங்க. ஹீரோயின் காயா கிட்ட கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கிறப்ப அங்கே ஒரு மிஸ்ஸிங் பர்சன் நோட்டீஸ் இருக்கிறத பார்க்குறாங்க. அது வேறு யாரும் இல்லை, தங்கச்சி கூட வீடியோவில் இருந்த மாயா தான். இந்த பொண்ணு தெரியுமான்னு காயா கிட்ட ஹீரோயின் கேட்குறாங்க. இந்த ஐலாண்டில் இருக்கிற எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும், மாயா ஒரு கிளப் டான்ஸராக இருந்தாங்கன்னு காயா சொல்கிறாங்க. மாயா காணாமல் போய் 1 மாதம் ஆயிடுச்சா. ஹீரோயின் இங்கே வந்ததுலேருந்து மிஸ்ஸிங் பர்சன் நோட்டீஸஸ் நிறைய பார்க்குறாங்க. அதுவும் எல்லாருமே யங் கேர்ள்ஸ் தான். தங்கச்சியோட சாவிலேயே பல மர்மம் இருக்குது. இதில் தங்கச்சி கூட இருந்த ஃப்ரெண்டும் காணாமல் போயிருக்காங்கன்னா இதில் ஏதோ தப்பாக இருக்குன்னு ஹீரோயினுக்கு தோணுது. எங்களை மாதிரி பொண்ணுங்க காணாமல் போனால் யாரு கவலைப்பட போகிறாங்கன்னு காயா விரக்தியாக சொல்கிறாங்க. ஹீரோயின் ரிசார்ட்டுக்கு திரும்பி வந்ததுமே தங்கச்சி இறந்ததை பற்றியும் இன்ஃபினிட்டி சிம்பிள் டாட்டோ பற்றியும் பேசி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. தங்கச்சி போட்டிருந்த அதே டாட்டோ தான் தங்கச்சியோட ஃப்ரெண்டு மாயாவும் போட்டிருக்காங்க. அந்த பொண்ணு இப்போ மிஸ்ஸிங். இதை பற்றி யாருக்காச்சும் தெரியுமான்னு கேட்டு சோஷியல் மீடியாவில் வீடியோவை அப்லோட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் மேனேஜரோட ரிசார்ட்லேயே சாராக்கு வேலை கிடச்சிருக்க போல். உங்களை போட்டில் பார்த்தேன்னு சொல்லி ஹீரோயின் சாரா கிட்ட கேஷுவலாக பேசுகிறாங்க.
ஊரில் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டதாகவும் மேனேஜரை நம்பி இந்த ஐலாண்டுக்கு வந்ததாகவும் சாரா சொல்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கிறப்பவே மேனேஜர் அங்கே வராங்க. ஹீரோயின் ஒரு கார் இடிக்க வந்ததை இன்ஸ்பெக்டர் மேனேஜர் கிட்ட சொல்லிட்டார் போல. உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நல்லா தானே இருக்கீங்கன்னு மேனேஜர் ஹீரோயினை நல்லா விசாரிக்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணதில் இந்த சம்பவம் கவர் ஆகலையா, இன்னும் நிறைய கேமராஸை இன்ஸ்டால் பண்ண போகிறதா மேனேஜர் ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் மாயா வேலை பார்த்த கிளப்புக்கு நைட்டில் போகிறாங்க. அங்கேருந்து பவுன்சர் கிட்ட மாயா பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும்னு ஹீரோயின் சொல்ல பவுன்சர் எதுவுமே சொல்லாமல் கதவை சாத்துறாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது. ஹீரோயின் சோஷியல் மீடியாவில் போட்ட வீடியோவை பார்த்து ஒரு லேடி இந்த வாய்ஸ் மெசேஜை அனுப்பியிருக்காங்க. தங்கச்சி ஐலாண்டில் மெடிடேஷன் கிளாஸ் நடத்தினப்ப அதில் இந்த லேடியும் இருந்தாங்களாம். ஸோ தங்கச்சி பற்றின சில டீட்டெயில்ஸு இந்த லேடிக்கு தெரிஞ்சிருக்கு போல. தங்கச்சி கிளாஸ் எடுத்தது போக சில ரிலீஜியஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்காங்க. அந்த ரிலீஜியஸ் குரூப்பு காட்டுக்குள்ளே வாழ்கிற மக்கள். அந்த ரிலீஜியஸ் குரூப்பை நடத்துறது ஒரு ஷாமன், அதாவது ஆவியால் கூட கம்யூனிகேட் பண்ணுறவங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால இந்த லேடி தங்கச்சி கூட போகலை. அந்த காட்டுக்கிட்ட போகிறப்பவே ஒரு மியூசிக் சத்தம் கேட்குமா. காட்டை பற்றியும் சொல்லிட்டு அந்த காட்டுக்கு எப்படி போகிறதுங்கிற ரூட்டையுமே இந்த லேடி மெசேஜ்லேயே சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ஸ் மெசேஜை ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கிறப்பவே ஹீரோயினை ஒரு ஆள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த சீனில் ஹீரோயின் அந்த லேடி சொன்ன ரூட்டில் காட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு இடத்துக்கிட்ட போனதுமே மியூசிக் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இங்கே இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சா தங்கச்சியை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கலான்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. நைட் டைமில் அடர்ந்த காட்டுக்குள்ளே டார்ச் வெளிச்சத்தில் ஹீரோயின் போயிட்டு இருக்கிறப்ப ஒரு கயிறு தடுக்கி கீழே விழுகிறாங்க. பார்த்தா அங்கே ஒரு டேப் ரெக்கார்டர்லேருந்து தான் மியூசிக் ப்ளே ஆகிட்டு இருக்கு. அப்போ யாரோ 2 பேர் பின்னாடி இருந்து ஹீரோயினை சேஸ் பண்ணிட்டு வராங்க. ஹீரோயின் வேகமாக ஓடி வந்து அவங்க கிட்டேருந்து எப்படியோ தப்பிச்சு காட்டிலேருந்தே வெளியே வந்துடுறாங்க. ஸோ காட்டுக்குள்ளே எந்த குரூப்பும் இல்லை, யாரோ பொய் சொல்லி வர வச்சுருக்காங்கன்னு ஹீரோயினுக்கு புரியுது. ஸோ ஹீரோயினை காட்டுக்குள்ளேயே போட்டு தள்ளலான்ட்டு தான் யாரும் இந்த மெசேஜ் அனுப்பியிருக்காங்க போல். அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுமே இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு ஹீரோயின் கால் பண்ணுறாங்க. ஆனால் இன்ஸ்பெக்டர் கால் அட்டன் பண்ணவே இல்லை. மாயாவை பற்றி தெரியும்னு சொல்லி நிறைய பேர் ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அதில் ஒரு அம்மா தன்னோட பொண்ணு கேர்லின் 6 மாதத்துக்கு முன்னாடி ஐலாண்டுக்கு போய் சூசைட் பண்ணிக்கிட்டு தான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. கேர்லின் காட்டுக்குள்ளே தூக்கு போட்டு இறந்துட்டு தான் போலீஸ் சொன்னாங்களா. ஹீரோயின் சொன்ன இன்ஃபினிட்டி சிம்பிள் டாட்டூ மாதிரியே தான் கேர்லின்னு போட்டிருந்தாங்களா. ஐலாண்டில் நடக்கிற மர்மத்தை ஹீரோயின் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறதுக்காக அந்த அம்மா ஹீரோயினுக்கு தேங்க் பண்ணியும் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த அம்மா சொல்கிறத வச்சு பார்த்தா காணாமல் போகிற பொண்ணுங்களுக்கும் டாட்டூக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. அந்த டாட்டூ இருந்த பேம்ப்ளெட்டில் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணப்போ செல்ஃபி வேற கேட்டாங்கல்ல. ஸோ பொண்ணுங்களை டார்கெட் பண்ணுறதுக்கு தான் செல்ஃபி கேட்குறாங்களோன்னு ஹீரோயின் நினச்சி தன்னோட ஃபேஸ் தெரியாத மாதிரி கிளாமராக ஒரு ஃபோட்டோவை அந்த கம்பெனிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே மேனேஜர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வரதை ஹீரோயின் நோட் பண்ணுறாங்க. இன்ஸ்பெக்டர் மீட் பண்ணி யாரோ ஃபேக் டிப் கொடுத்து காட்டுக்குள்ளே ட்ராப் பண்ண விஷயத்த ஹீரோயின் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்த தடவை இந்த மாதிரி டிப்பு கிடைச்சா எங்ககிட்ட சொல்லாமல் தனியாக போகாதீங்கன்னு இன்ஸ்பெக்டர் அட்வைஸ் பண்ணுறாரு. பார் ஓனர் சொன்னார்ல தங்கச்சியை லாஸ்ட்டாக ஒரு யாட்டில் வச்சு பார்த்ததா. ஸோ அதனால் பார் ஓனர் தான் சொன்னதா சொல்லாமல் இன்ஸ்பெக்டர் கிட்ட தங்கச்சி லாஸ்ட்டாக ஒரு போட்டில் போன விஷயத்த சொல்கிறாங்க. சரி இதையும் விசாரிக்கிறோன்னு வழக்கம் போல் அதே டயலாக இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. எப்போ அடுத்த வருஷம் விசாரிப்பீங்களான்னு ஹீரோயின் கடுப்பாக கேட்கவும் நாங்களே 4 போலீஸை வச்சுக்கிட்டு இந்த ஐலாண்டில் எத்தனை கேஸை தான் சால்வ் பண்ணுறதுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயினுக்கு அம்மா கால் பண்ணி தங்கச்சி உயிரோடு தான் இருக்கான்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு ஹீரோயின் ஷாக் ஆகி கேட்க தங்கச்சியோட அக்கௌண்ட்டை பாருன்னு அம்மா சொல்கிறாங்க. அதில் பார்த்தா நான் நல்லா தான் இருக்கேன்னு தங்கச்சி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஒரு போட்டில் ஸ்டே பண்ணியிருக்காங்களா. ஃபோனு சுடுதண்ணியில் விழுந்தனால யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியலையா. டிஜிட்டல் உலகத்துலேருந்து தள்ளி இருக்கலான்னு டிஜிட்டல் டீடாக்ஸில் இருக்காங்களாம். அதனால் கொஞ்ச நாள் நீங்கள் என்னை பார்க்க முடியாதுன்னு அந்த வீடியோவில் தங்கச்சி சொல்லியிருக்காங்க. ஹீரோயினுக்கு இது ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா ஹீரோயின் தான் பாடியவே ஐடென்டிஃபை பண்ணது. அம்மாக்கும் இதை கேட்குறப்ப குழப்பமாக தான் இருக்குது. டேஞ்சரான ஐலாண்டாக இருக்குமோன்னு ஹீரோயினை கிளம்பி ஊருக்கு வர சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு உறுதியாக இருக்காங்க. ஏன்னா இந்த வீடியோ ஒருவேளை எல்லாரையும் டைவர்ட் பண்ணுறதுக்காக கூட இருக்கலான்னு ஹீரோயினுக்கு தோணுது. ஒருவேளை உண்மையிலே தங்கச்சி உயிரோடே இருந்தால் கூட இப்பயும் அவள் ஆபத்தில் தான் இருக்கான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் இன்ஸ்பெக்டரை மீட் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அட அருமையான செய்தியாக இருக்கே, அப்புறம் என்ன போட்டு கரைக்க வந்தது உங்கள் தங்கச்சி வந்துட போகிறாங்கன்னு இன்ஸ்பெக்டர் கூலாக சொல்கிறாரு. லூசாயா நீ, என் தங்கச்சி வந்துடுவானா? அப்போ அந்த டெட் பாடி யாரோடதுன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அந்த பாடியில் எப்படி என் தங்கச்சியோட டேட்டு வந்துச்சு, பீச்சில் எப்படி தங்கச்சியோட வேலட் கிடச்சிது, இப்படி பல கேள்விகளுக்கும் இன்னும் விடையே கிடைக்கல. நீங்கள் வாயிலே வடை சுட்டுட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, இன்ஃபினிட்டி சிம்பிள் டேட்டு போட்டிருந்த மாயா காணாமல் போயிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே கனெக்ஷன் இருக்குன்னு ஹீரோயினுக்கு புரியுது. ஆனால் இன்ஸ்பெக்டர் எந்த ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரில. ஒருவேளை உங்கள் தங்கச்சி ஒரு பணக்காரரை மீட் பண்ணி அவனோட போட்டில் போயிருக்கலான்னு சொல்கிறாரு. இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொன்னால் இமேஜினேஷன் பண்ணிகிட்டு இருக்காரு இன்ஸ்பெக்டர்.
நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் பார் ஓனரை மீட் பண்ணுறாங்க. தங்கச்சி போட்லேருந்து போட்ட வீடியோவை காட்டி இந்த போட்டை தான் பார்த்தீங்களான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. வீடியோவில் போட்டு கிளியராக தெரில, அதனால் அதை வச்சு பார் ஓனரால் எதுவும் உறுதியாக சொல்ல முடியல. என் தங்கச்சி சேஃபாக தான் இருக்கான்னு தெரிகிற வரைக்கும் இந்த ஐலாண்டை விட்டு போக மாட்டேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. பொண்ணுங்க காணாமல் போகிறதும் சடனாக சாகிறதும் ஐலாண்டில் ஒரு பேட்டர்னாக நடக்குது. ஒருவேளை அடுத்த டார்கெட் நீங்களாக கூட இருக்கலாம், எதுக்கும் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு பார் ஓனர் அட்வைஸ் பண்ணுறாரு. ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி பீச்சில் நடந்து போகிறப்ப ஒருத்தன் ஹீரோயினை வாட்ச் பண்ணுறா. ஹீரோயின் அலர்ட் ஆகி ரிசார்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ சாரா ஹீரோயின் கிட்ட மேனேஜரும் பாஸும் உங்களை வர சொன்னதாக சொல்கிறாங்க. சாராவோட கையில் ஒரு மிஸ்ஸிங் பர்சன் நோட்டீஸ் இருக்குது. இப்போ காணாமல் போனது வேறு யாரும் இல்லை, காயா தான். நீட்லேருந்து காயாவை காணுமா? அடப்பாவமேன்னு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. நான் இங்கே ஒர்க் பண்ணுறது இன்றைக்கி தான் லாஸ்ட் டேன்னு சாரா சொல்கிறாங்க. ஏன்னா இன்னொரு ரிசார்ட்டில் சாராக்கு வேலை கிடச்சிருக்கா, எனக்காக ஒரு சொகுசு போட்டு அனுப்புகிறாங்கன்னு சாரா சொல்லிகிட்டு இருக்கும்போதே மேனேஜர் அங்கே வராங்க. உன் தங்கச்சி கிடச்சிட்டாங்களே, வா நம்ம செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லி ஹீரோயினை லிவிங் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பாஸும் இருக்காரு. ஹீரோயினுக்கு வைனை ஊற்றி கொடுத்துட்டு 3 பேரும் ட்ரிங்க் பண்ணுறாங்க. தங்கச்சி உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தாலும் அவளை காண்டாக்ட் பண்ணி பேசினா தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும். அது வரைக்கும் இந்த ஐலாண்டை விட்டு போக மாட்டேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோயின் மேனேஜர்கிட்ட இனி யாரோ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லவும் அதெல்லாம் டூரிஸ்டாக தான் இருக்கும், அதை பற்றிலாம் நீ வரி பண்ண வேண்டான்னு மேனேஜர் சொல்கிறாங்க. அப்போ மேனேஜரோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. கால் பண்ணது தங்கச்சி தான். ஃபோனை ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. நான் ஐலாண்டில் இருக்கேன், நீ எங்கே இருக்கேன்னு ஹீரோயின் கேட்கவும் நான் போட்டில் இருக்கேன், ஒருத்தவங்க கிட்ட சேட்டலைட் ஃபோனை வாங்கி பேசுகிறேன்னு தங்கச்சி சொல்கிறாங்க. உன்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, நீ இருக்கிற போட்டோட பேர் என்னன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. தங்கச்சி அதுக்கு பதில் சொல்லாமல் சார்லி எப்படி இருக்கான்னு கேட்குறாங்க. சார்லியான்னு ஹீரோயின் ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. நீ இறந்து போயிட்டு தான் நினச்சோன்னு ஹீரோயின் சொல்லவும் எனக்கு ஒன்றும் இல்லை, நீ வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு தங்கச்சி காலை கட் பண்ணுறாங்க. சார்லிங்கிறது ஹீரோயினும் தங்கச்சியும் யூஸ் பண்ணுற கோட் வேர்டாம். அதுக்கு அர்த்தம் டேஞ்சர். ஆபத்தில் இருக்கிறத தங்கச்சி ஹீரோயினுக்கு சீக்ரெட்டாக கன்வே பண்ணிக்காங்க. யாரோ ஹீரோயினை ஐலாண்டை விட்டு போக வைக்கிறதுக்காக தங்கச்சியை மிரட்டி ஃபோன் பண்ண வச்சுருக்காங்க போல். என் தங்கச்சி ஆபத்தில் இருக்கான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நாங்கள் பண்ணுறோன்னு ஓனர் சொல்கிறாரு. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி தலை சுத்தவும் நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் தன்னோட ரூமில் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ முகமூடி போட்ட ஒருத்தன் ரூம்குள்ளே நுழையிறான். சத்தம் கேட்டு ஹீரோயின் முழிக்கவும் அந்த ஆள் ஹீரோயினை அட்டாக் பண்ணுறான். ஹீரோயின் அவன் தலையிலே கிளாஸால் உடச்சிட்டு அங்கேருந்து வெளியே வராங்க. நேராக பாருக்கு வந்து பார்த்தா அங்கே பார் லாக் ஆகிருக்கு. ஹீரோயின் பார் ஓனருக்கு கால் பண்ணுறாங்க. பார் ஓனரு ஹீரோயினை தன்னோட போட்டுக்கு வர சொல்லவும் ஹீரோயின் அங்கே போகிறாங்க. முகமூடி போட்ட சில பேர் பாரை அடித்து நொறுக்கிட்டு என்னையே அட்டாக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு பார் ஓனர் சொல்கிறாரு. போலீஸ்கிட்ட போனால் மறுபடியும் உன்னை தேடி வருவோன்னு மிரட்டிட்டு வேற போயிருக்காங்களாம். என் ரூம்லேயும் ஒருத்தன் முகமூடி போட்டுட்டு வந்து நுழைஞ்சிட்டான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. சாராவை பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு சொகுசு போட்டு வரும்னு சொன்னாங்கல்ல, சாரா போக போகிற ரிசார்ட்டுக்கு ஹீரோயினும் போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா தங்கச்சி போனது அந்த இடமா கூட இருக்கலான்னு ஹீரோயினுக்கு தோணுது. எதுக்கு ரிஸ்க்கு, நீங்கள் பேசாமல் ஊருக்கு போயிருங்கன்னு பார் ஓனர் சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் பார் ஓனர் சொல்கிறத கேட்குற மாதிரி இல்லை, தங்கச்சியை எப்படியாவது காப்பாற்றியே ஆகணுன்ற முடிவில் இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் சாரா கூடயே சேர்ந்து போட்டில் இருக்கிறாங்க. இதே நேரம் ஹீரோயினோட அம்மா ஐலாண்டுக்கு வந்து சேர்றாங்க. பார் ஓனரை மீட் பண்ணி ஹீரோயின் எங்கன்னு அம்மா கேட்க ஹீரோயின் ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக கிளம்புனாங்கன்னு பார் ஓனர் சொல்கிறாரு. என்னோட 2 பொண்ணுங்களையும் நான் இழந்துடக்கூடாது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அம்மா ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. அப்படியே கட் பண்ணி போட்டில் இருக்கிற ஹீரோயினை காட்டுறாங்க. அங்கே ஒரு ஸ்டாஃபு ஹீரோயினையும் சாராவையும் வெல்கம் பண்ணி ட்ரிங்க் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டாஃபும் தொடல இன்ஃபினிட்டி சிம்பிள் டாட்டூ போட்டிருக்கதை ஹீரோயின் நோட் பண்ணுறாங்க. போட்டு இப்போ தூரத்தில் தெரிகிற இன்னொரு தீவுக்கு போயிட்டுருக்கு. அதுக்கு பேர் செம்பர் ஐலாண்டா. அப்படி ஒரு இடத்த நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்கன்னு ஸ்டாஃப் சொல்கிறாங்க. கம்பெனி பாலிசின்னு சொல்லி ஹீரோயின் கிட்டேருந்து சாரா கிட்டேருந்து ஃபோனை கேட்குறாங்க. ஹீரோயின் ஸ்மார்ட்டாக யோசிச்சு புதுசாக வாங்கின ஃபோனை மட்டும் ஸ்டாஃப் கிட்ட கொடுத்துட்றாங்க. அடுத்த சீனில் பார் ஓனரு தன்னோட போட்டில் ஹீரோயின் போகிற போட்டை ஃபாலோ பண்ணுறாரு. இதே நேரம் ஹீரோயினோட அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. கடையை சாத்திட்டு சாப்பிட போகிற மாதிரி ஸ்டேஷனை லாக் பண்ணிட்டு போலீஸ் எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. அதனால் அம்மா உடனே போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கால் பண்ணி ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயினும் சாராவும் செம்பர் ஐலாண்டில் இறங்குறத காட்டுறாங்க. ஸ்டாஃபு அவங்கள காரில் ஏற்றி ஒரு பில்டிங்கில் இறக்கி விடுறாங்க. அங்கே ஒரு பாடி கார்டு வந்து ஹீரோயினையும் சாராவையும் ரிசீவ் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ ஒரு 2 பேர் ஸ்டெப்ஸில் இறங்கி கீழே வராங்க. அது வேறு யாரும் இல்லை, மேனேஜரும் பாஸும் தான். நமக்கு தெரிஞ்ச முகங்கள் தான் வந்திருக்காங்க போலேன்னு மேனேஜர் சொல்கிறாங்க. நீங்கள் விருப்பப்பட்டா எங்கள் டீம் கூட சேர்ந்து இங்கே ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும்னு பாஸ் சொல்கிறாரு. சாராவை பொறுத்த வரைக்கும் தனக்கு ஒரு புது லைஃப் கிடைக்க போகுதுங்கிற ஆர்வத்தில் இருக்காங்க. ஆனால் மேனேஜரும் பாஸும் எப்படி இங்கே இருக்காங்கன்னு ஹீரோயினுக்கு பேச்சே வரல. வாங்க சாப்பிட்லான்னு சொல்லி பாஸ் சாராவை கூட்டிகிட்டு முன்னாடி போகிறாரு.
அப்போ மேனேஜர் ஹீரோயின் கிட்ட என்னை இங்கே பார்த்தது சர்ப்ரைசிங்காக இருக்கான்னு கேட்க, சர்ப்ரைஸாக மட்டும் இல்லை, பல கேள்விகள் இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதில் ஒரு கேள்விக்கு நானே பதில் சொல்கிறேன். உன் தங்கச்சி இங்கே இல்லைன்னு மேனேஜர் சொல்கிறாங்க. என்னது, இங்கே இல்லையா? அப்போ என் தங்கச்சி எங்கே இருக்கான்னு ஹீரோயின் கேட்க, நீ இங்கே பிரச்சனை பண்ணாமல் முதல்ல வந்ததுக்கு சாப்பிட்டுட்டு கிளம்புன்னு மேனேஜர் சொல்கிறாங்க. ஹீரோயினை பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மேனேஜரும் பாஸும் போயிடுறாங்க. பார்ட்டியில் இன்ஸ்பெக்டர் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரும் கூட்டு கலவாணி தான் போல. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சாரா கிட்ட சொல்லிட்டு ஹீரோயின் பாடி கார்டுக்கு தெரியாமல் அந்த பில்டிங்கில் மற்ற ரூம்ஸை செக் பண்ணுறாங்க. ஒரு வயசான கிளையண்ட் ஒரு யங் லேடியை கூட்டிட்டு ஒரு ரூம்குள்ளே போறாரு. இன்னொரு ரூம் எம்டியா இருக்கு. அங்கே பெட்டில் சங்கிலியை கட்டி வச்சிருக்காங்க. அடுத்து இன்னொரு ரூம்ல பாஸ் மேனேஜரை திட்டிட்டு இருக்காரு. கிளப்ல கஷ்டப்பட்டு இருந்த ஒன்னை கூட்டிட்டு வந்து சொகுசான வாழ்க்கை கொடுத்து பார்ட்டி நடத்துறதுக்கு சம்பளமும் கொடுக்குறேன், அதை மறந்துடாதன்னு பாஸ் சொல்றாரு. மேனேஜர் பேக்ரவுண்டை ஒழுங்கா செக் பண்ணாம தங்கச்சியை கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்கள பாஸ் அடிக்கிறாரு. ஏன்னா தங்கச்சியை தேடி ஹீரோயின் வந்துட்டாங்கல்ல. ஃபாங்கி ஐலாண்ட்ல ஏதோ தப்பு நடக்குதுன்னு சோஷியல் மீடியால ஹீரோயின் பேசுறதுனால இப்ப எல்லாரோட கவனமும் ஐலாண்ட் பக்கம் திரும்பிடுச்சு. ஹீரோயினின் தங்கச்சியை நான் பாத்துக்கிறேன், இனிமே இப்படி தப்பு நடக்காதுன்னு மேனேஜர் சொல்றாங்க. இனிமே தப்பு நடந்துச்சு, அவங்களோட சேர்ந்து நீயும் கடலுக்கு அடியில போயிருவேன்னு பாஸ் வார்ன் பண்றாரு. இந்த ஐலாண்ட்ல என்ன நடக்குதுன்னு இப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது. ஃபாங்கி ஐலாண்டில் கேட்க ஆள் இல்லாத பொண்ணுங்களை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி இந்த ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு வந்து கிளையண்ட்ஸுக்கு சப்ளை பண்ணுறாங்க. இதுதான் பாஸோட பிஸ்னஸ். இதுதான் இந்த ஐலாண்டில் இருந்த டேஞ்சர். இதுக்கு மேனேஜர் தான் பொண்ணுங்களை ட்ராப் பண்ணி பாஸுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதை ஹீரோயின் கேட்டுட்டு சைலண்டாக அடுத்த ரூமுக்கு போகிறாங்க. அங்கே பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணை செயினில் கட்டி போட்டிருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, தங்கச்சி தான். ஹீரோயின் ஓடி வந்து தங்கச்சியை ஹக் பண்ணுறாங்க. இனிமே உன்னை பார்க்கவே முடியாதுன்னு நினச்சேன்னு சொல்லி தங்கச்சி அழுகிறாங்க. உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு ஹீரோயின் சொல்ல, ஐலாண்ட் ஃபுல்லாக செக்யூரிட்டி கேமரா இருக்குது, நம்மளால் தப்பிக்கவே முடியாதுன்னு தங்கச்சி சொல்கிறாங்க. ஃபோனில் சிக்னல் கிடைச்சா மட்டும் போதும், இந்த லொக்கேஷனை நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுவேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. தங்கச்சியை சங்கிலியிலேருந்து ரிலீஸ் பண்ணி ஹீரோயின் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பில்டிங்லேருந்து 2 பேரும் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது கார்ட்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார் ஓனர் அந்த ஐலாண்டில் வந்து இறங்குறாரு. இது மேப்லேயும் இல்லாத லொக்கேஷனாக இருக்குது. இந்த லொக்கேஷன் கோஆர்டினேட்ஸை ஹீரோயினோட அம்மாவுக்கு பார் ஓனர் ஷேர் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்தில் இவரும் கார்ட்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. அடுத்த சீனில் கார்ட்ஸ் ஹீரோயினையும் தங்கச்சியும் கூட்டிகிட்டு காரில் போகிறாங்க. ஒன்று மாதிரியே பட்டர்ஃப்ளை டாட்டூ போட்டிருந்த பொண்ணு யாருன்னு ஹீரோயின் கேட்க, அவள் தான் என்னோடய ஃப்ரெண்டு மாயான்னு தங்கச்சி சொல்கிறாங்க. ஸோ இறந்து போனது மாயான்னு நமக்கு தெரிய வருது. மாயாவுக்கு ஃபேமிலி யாருன்னு இல்லைன்னு தெரிஞ்சு மேனேஜர் அவங்கள ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. மாயா தப்பான இடத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னு சந்தேகப்பட்டு தங்கச்சி போனப்போ தான் அவங்களும் மாட்டியிருக்காங்க. தங்கச்சிக்கு ஃபேமிலியும் சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸும் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட பாஸ் ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கிற மாதிரி ஒரு பிளானை போட்டிருக்காரு. கிளைண்ட்ஸ் கிட்ட கோஆப்ரேட் பண்ணாத மாயாவை கொலை பண்ணிட்டு தங்கச்சியோட டாட்டூவை மாயாவோட பாடியில் போட்டிருக்காரு. அந்த பாடி ஃபாங்கி ஐலாண்ட் பீச்சில் கிடைச்ச மாதிரியும் பக்கத்தில் தங்கச்சியோட வாலெட் இருந்த மாதிரியும் செட்டப் பண்ணி போலீஸையும் கரெக்ட் பண்ணிக்காரு. தங்கச்சி இறந்து போயிட்டான்னு எல்லாரையும் நம்ப வச்சுட்டா யாரும் தேடி வர மாட்டாங்கல்ல. இங்கே என்ஜாய் பண்ண வர கிளையண்ட்ஸ் எல்லாருமே பெரிய பெரிய விஐபிஸ் தான். அதனால இங்கே நடக்கிற எதுவுமே வெளியே தெரியாமல் இருந்திருக்கு. இப்போ ஹீரோயினையும் தங்கச்சியும் பாஸ் கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. கூட மேனேஜரும் இருக்காங்க. பார் ஓனரையும் இங்கே தான் பிடிச்சி வச்சுருக்காங்க. ஹீரோயின் பாஸை ஒரு மான்ஸ்டர்னு சொல்கிறாங்க. பொண்ணுங்க மேலே அக்கறை காட்டுற மாதிரி நடித்து அவங்கள ட்ராப் பண்ணுறியே, உனக்குலாம் மனசாட்சியே இல்லையான்னு மேனேஜர் கிட்ட ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு மேனேஜரால் பதில் சொல்ல முடியல. ஹீரோயின் வைன் கிளாஸால் பாஸ் அடிச்சுட்டு காட் கிட்ட அந்த கன் எடுத்து பாஸை எய்ம் பண்ணுறாங்க. பாஸ் தங்கச்சியை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்கள ஷூட் பண்ண போகிறதா சொல்லி எய்ம் பண்ணுறாரு. அப்போ மேனேஜர் பாஸையும் ஷூட் பண்ணுறாங்க. ஏன்னா மேனேஜர் பாஸுக்காக வேலை பார்த்தாலும் அவங்களையும் ஒரு அடிமை மாதிரி தான் வச்சுருக்காரு. சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு மேனேஜர் பாஸுக்கு உடந்தே இருந்துட்டாங்க. ஹீரோயின் கேட்ட கேள்வி செருப்பால் அடித்த மாதிரி இருந்தனால மேனேஜர் திருந்திட்டாங்க போல். ஹீரோயினையும் தங்கச்சியும் பார் ஓனர் கூட அனுப்பி வைக்கிறாங்க. கிளைமேக்ஸில் போலீஸ் வந்து ஐலாண்டில் மாட்டிகிட்டு இருந்த பொண்ணுங்களை ரெஸ்கியூ பண்ணுறாங்க. ஹீரோயினும் தங்கச்சியும் பார் ஓனரோட போட்டில் ஃபாங்கி ஐலாண்டுக்கு திரும்புகிறாங்க. அங்கே அம்மா தன்னோட பொண்ணுங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோயினும் தங்கச்சியும் ஓடி வந்து அம்மாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. இனிமேல் உங்கள் 2 பேரையும் எங்கேயும் விட மாட்டேன்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. ஹெல்ப் பண்ணதுக்காக பார் ஓனருக்கும் தேங்க் பண்ணிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.